ஏ காய்ஸ், நான் உங்கள் நேபாளி பையன் வந்துட்டு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் ஒரு மேலால். ஸோ அந்த மேலால் எதுவுமே இல்லை. பசங்களோட சேர்ந்து போகலான்னு பார்த்தா போகிற வழியில் இந்த அளவுக்கு நசுக்கி பிடிக்கி உட்கார வச்சுருக்காங்க பாருங்களேன். பின்னாடி ஒருத்தர் இருக்கா முத்து. டேய் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை வேறு. இன்றைக்கி நேபாளில் கவர்மெண்ட் ஹாலிடேனால இன்றைக்கி அந்த இடத்துல கொஞ்சம் பெரிய பொருட்காட்சி மாதிரி நடக்குது. ஸோ அதனால் பசங்கள்லாம் சேர்ந்து மேலே போயிட்டுருக்கோம். அண்ட் வீட்டிலேருந்து எத்தனை மணிக்குடா கிளம்பணும்? ஒரு 11 o'clock. வீட்டிலேருந்து ஒரு 11 o'clock 11 மணி போல் கிளம்பணும். ஏன்னா பஸ் பிடிச்சிட்டோம் டேரெக்டாக அங்கே நடுவில் ஒரு மிட் ஜங்ஷனுக்கு. அங்கேருந்து இப்போது வேற ஒரு பஸ் பிடிச்சி வேறு ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சோம். ஷேர் ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து இன்னொரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி அந்த பொருட்காட்சி பிடிச்சிட்டு வரோம். பார்க்கலாம், எனக்கு போயிட்டுருக்கோம். அந்த வேலை இருக்கும், ரீச் ஆகிட்டோம். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். மக்களே அவங்க பாருங்கள். ஸோ நாங்கள் அந்த பொருட்காட்சிக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம். டேய் இருடா, அந்த பொருட்காட்சி போயிட்டு நாங்கள் உங்களுக்கு வீடியோ போடுறோம். ஸோ அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி கொஞ்சம் வைப் பண்ணலான்னு இருக்கோம். Till then, see you. Bye-bye guys. காய்ஸ், நாங்கள் இப்போ இறங்கியாச்சு அந்த ஸ்டாப்பில் இருந்து. இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த இடம் பேர் என்னன்னு எங்களுக்கே தெரியல. பட் இருந்தாலும் ஒருத்தவங்க கிட்ட விசாரித்து உள்ளே வந்துட்டுருக்கோம். பிஜ்வாருங்கிற இடத்துல இறங்கி இன்னொரு வண்டி பிடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆச்சு. ஒரு வண்டி வந்துச்சு லக்கிலி. பட் ஆனால் எங்களுக்கு உட்கார இடம் கூட கிடைக்கல. பசங்க அப்புறம் அங்கே பொண்ணுங்க நிறைய பேர் வண்டியில் ஏறினனால கூட்டமாக எல்லாம் நசுக்கி பிசுக்கி ஏற வேண்டியதாக போயிடுச்சு. மெயினாக வந்து நான் நின்றுட்டு வந்தேன், மிச்சவங்களாம் உட்காந்துட்டாங்க பசங்க. பட் ஆனால் இந்த பண்ணி மட்டும் தூங்கிட்டு வந்தான். என்ன ரகம்னு தெரில. இது எந்த இடத்துக்கு போனாலும் தூங்கிடுது. இந்த குளிரில் எப்படி தான் தூக்கம் வருதுன்னு தெரில. எப்படா தூங்குற? பேசுகிறா, இப்போ பேசுகிறா. போடா பொட்டன்னு ஸோ பையனுக்கு தலை சுற்றுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டி கொஞ்சம் அந்த வளைவு ரோட்டில் பயங்கரமாக சுற்றிட்டே வரணும். அதனால் பையனுக்கு தலை சுற்றுது. பையன் இன்னைக்கு கொஞ்சம் சேடாக இருக்கான், என்னன்னு தெரில. போகிற வரல அதனால் ஒன்று கட்டிங் போட்டானா பையன் தெளிவாயிடுவான். இருந்தாலும் வாங்க முன்னாடி போயிட்டு வீடியோலாம் எடுத்து நல்லா போடுறேன். அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம். இங்கே உள்ள பொருட்காட்சி அப்புறம் இது வந்து மேலான்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குன்னு எனக்கே தெரில. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். பார்ப்போம், வாங்க என்ஜாய் பண்ணுவோம். See you. எங்க ஃபைனலி நாங்கள் இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. 4 பசங்களோட இருக்கோம். இப்போ எங்கடா வந்திருக்கோம் நாங்கள்? ஸோ இப்போ உள்ளே போகிறோம். இதுதான் அந்த என்ட்ரி டிக்கெட்டு. பசங்களோட வந்திருக்கோம். இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் ஆனால் இன்னும் கூட்டம் நிறைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இப்போ எல்லோரும் உள்ளே போகிற மாதிரி இருக்கோம் இப்போ. பட் ஆனாலும் இப்போது எனக்கு கொஞ்சம் ஒன்று கொடுத்துட்றேன். எங்கடா போகலாம்? ஸோ பாருங்கள், இங்கே தான் என்ட்ரி ஆகுது. இதுதான் டிக்கெட் கவுண்ட்ரு. இங்கே வந்து வாங்கிக்கிறாங்க. அந்த சுற்றி தான் ஃபுல்லாக ஆளுங்க தான் இருக்காங்க. அண்ட் மெயின் என்ட்ரி அங்கே இருக்குது. அது தெரியுது பார்த்தீங்களா, கோவில் மாதிரி. அதுக்குள்ளே தான் போகணும். ஸோ வாங்க போவோம். அண்ட் இப்போ நாங்கள் உள்ளே என்டர் ஆக போகிறோம். ஒரு டிக்கெட்டோட ரேட்டு 40 ரூபாயா? ஸோ வாங்க, இதுதான் என்ட்ரி பாயிண்ட். ஜா முத்து இதுதான் அந்த பொருட்காட்சி நடக்கிற இடம். உள்ள நுழைஞ்சாச்சு. உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கோயில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய கடைங்க இருக்குது. இங்கே நடுவில் நம்ம எங்கள் ஊர் போலீஸ்காரங்களாம் இருக்காங்க நிறைய பேர். ஸோ மோஸ்ட்டாக இங்கே இதுதான் நடக்குது. இதுக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்னு தெரியல. இங்கே நிறைய கடையும் போட்டிருக்காங்க. இந்த கடையில் நிறைய காய்கறி, அப்புறம் இங்கே நிறைய அந்த ஆரஞ்சு பழம்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். கமலா பழம்லாம் நிறையா விற்கிறாங்க கைஸ், பார்த்துக்கோங்க.
ஆனால் இங்கே ரேட் அதிகமாக இருக்கும்டா. பாருங்க நம்ம ஊர் 100 ரூபா கண்ணாடிலாம் இருக்குங்க தெரியலையே. இப்பதான் ஒரு பேர் கொஞ்சம் கொஞ்சமா கடையெல்லாம் வச்சுட்டு வர்றாங்க. 40 ரூபாவா? அண்ட் இப்போ நாங்கள் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பசங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க. அதில் கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்லான்னு வந்தோம். இப்போ சிக்கன் பர்கர் ஆகிட்டு இருக்குது. கைஸ் வந்தாச்சு நாங்கள் எங்களோட ஊருக்கு. அந்த பொருட்காட்சியிலேருந்து ஏன்னா அவ்வளோ ஃபன்னாக இல்லை, லைட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே அந்த ஆர்டிஸ்ட்லாம் வரேன்னாங்க. ஒரு சிலர் ஆர்டிஸ்ட்டே காணும். அண்ட் கொஞ்சம் ரொம்ப போரிங்காகவே போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ பசங்க டயர்டாக இருக்காங்க. ஏன்னா ஒரே வண்டியில் வந்துட்டோம், டைரக்ட் வண்டியில் இங்கே வரைக்கும். அண்ட் மெயின் என்னென்னா டிரைவர் வந்து ஒரு 40 நிமிஷத்தில் கொண்டு வந்துட்டான். போகும்போது ஒரு 1.5 hour ஆயிடுச்சு. ஸோ லக்கிலி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். பட் ஆனால் ரிஸ்க் எடுத்து வந்துட்டோம். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டினான் டிரைவரு. ஸோ இன்றைக்கி டே அவ்வளோதான். ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன பிளான்னுன்ட்டு சொல்லி பார்த்து போடுறேன். அண்ட் அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ see you guys, bye பார்க்கலாம். முத்து மேலே சாங்கே வராமப்பா ஆடுற பற்றியா? நான் போட்டு பண்ண போடு. எதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு சாங்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. போடுறாது இல்லையா? गाना क्या गाना है? कौन गाना? हाँ गुरु मागर झैराम्री हौ कि लाउनी लुङ्गी टी सर्ट घले कि कुर्ती लाउनी तारा मागर झैराम्री हौ कि लाउनी டேய் என்னடா சூ கொடுக்குற? टी सर्ट घले कि कुर्ती लाउनी